அதிமுகவில் இணைய தயார். ஓ பன்னீர்செல்வத்தின் அதிரடி அறிவிப்பு. எந்த நிபந்தனையும் இல்லையாம். அதிமுக பாஜக கூட்டணிய எதிர்வர 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக வலுப்படுத்தும் முயற்சியா அதிமுகவோட முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுல மீண்டும் இணைய தயாராக இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் எந்த நிபந்தனையும் இன்றி அதிமுகவுடன் இணைவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பண்ருட்டியில நடந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொண்ட ஓபிஎஸ், எங்களின் நோக்கம் அதிமுகவை ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான். தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். எனக்கு பதவிக்காக இவ்வாறு சொல்கிறேன் என்பதே இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் நிபந்தனைகள் இல்லாமல் இணைவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எடப்பாடியை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்களை சீராக நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்காரு. அதே கூட்டத்துல என்னுடன் இருப்பவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பதவி கிடைக்கும்படி பார்த்துக் கொள்வேன். செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாடு வரலாற்றில் முக்கியமானதாக இருக்கும். சசிகலா டிடிவி தினகரனுக்கு அதற்கான அழைப்பு விடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பேசின ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதாவின் ஆசைப்படி அதிமுகவை காப்பதற்கான எனது சட்ட போராட்டம் தொடரும். இப்பொழுது எடுக்கப்பட்ட சில முடிவுகள் உள்ளன. அவற்றை இப்பொழுது வெளிப்படுத்த முடியாது. ஆனால் விரைவில் உங்கள் அனைவருக்கும் அது தெரிய வரும். செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் எதிர்கால திட்டங்களை அறிவிப்பேன். அதுவரை அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்துக்கு அப்புறம் ஓபிஎஸ் கொடுத்த இந்த குறுஞ்செய்தி அதிமுக அரசியல்ல புதிய அலைவீச்சை ஏற்படுத்தி இருக்கு. இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.